ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட எபிசோட் 22 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவா புரியும். ஓகே கைஸ், இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லயே போன எபிசோட்ல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணது தான் காட்டுறாங்க. அப்ப அங்க ஒரு வாய்ஸ், என்ன இங்க சத்தம், நான் தூங்கிக்கிட்டு இருந்ததை யாரு டிஸ்டர்ப் பண்ணதுன்னு கேட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்த உடனேமே அட்டாக் பண்றாரு. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு சீனியர்னு சொல்றான். அப்ப அவர் அவரோட பவரை ரிலீஸ் பண்ண உடனே அந்த பிரஷரை தாங்க முடியாம நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். அப்ப அவர் நம்ம ஹீரோவை கிக் பண்றாரு. அதுல நம்ம ஹீரோ பின்னாடி தேய்ச்சிக்கிட்டே போறான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, சீனியர் நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கிராண்ட்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும், நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ஸ்கில்லை என்கிட்ட காட்டுன்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருந்த பானையை தூக்கி போட்டு ரெண்டு பேரும் சேம் டைம்ல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அந்த அட்டாக்ல அவங்க ரெண்டு பேரோட பவரும் ஈக்குவலா இருக்கு. அதனால அவங்க ரெண்டு பேருமே பின்னாடி தூக்கி எறியப்படுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சடனா வந்து நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்க பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டை ஏற்படுத்தி நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். அதை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட மென்டல் பவரை ரிலீஸ் பண்ணியா, அந்த யங் ஏஜ்ல இவ்வளவு பவர்ஃபுல்லான மைண்டா, திரும்ப வந்து என் கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாரு. அப்ப நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்த ஒரு பேட்சை எடுத்து காட்டுறான். அதை பார்த்து அவர் ஷாக் ஆகி, இது நான் ஆவுட்டியானுக்கு பர்த்டே பிரசண்டா கொடுத்தது, நான் அவனை பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல, அவன் இறந்துட்டான்னு மட்டும் சொல்லாதன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, சீனியர் என்ன இங்கே லின் அவுட்டியான் தான் அனுப்புனார், என்ன லின்ஃபோவுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் மிஸ்டர் லின்னோட காயத்தை குணப்படுத்தணும்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பல வருஷமா இந்த பிளேஸ்ல நான் அல்கெமி மாஸ்டர்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவங்க யாராலையும் என்னோட பிரதரோட சுச்சுவேஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, சீனியர் நீங்க தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை பார்த்தீங்களா, அதனால நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், சீனியர் நீங்க என்ன நம்பலனாலும் அங்கிள் லின்னை நம்பி தான் ஆகணும்னு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ ஃபர்ஸ்ட் என்ன லின் அவுட்டியான பார்க்க அழைச்சிட்டு போன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அங்கிள் லின் இப்ப லீ மேன்ஷன்ல இருக்கிறாரு, நீங்க அவரை அவசரமா பார்க்க போனா லின் அவுக்கின் கிட்ட இருந்து மறைஞ்சிருக்க முடியாது, அது ஸ்னேக் எல்லாத்தையுமே பயமுறுத்திடும்னு சொல்றான். இதை கேட்ட அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இவன் சொல்றதும் சரிதான், லின் ஃபேமிலி ரொம்ப காலமாக லின்னாவுக்குன்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில இருந்து அந்த பேட்சை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, சரி இந்த ஒரு டைம் மட்டும் நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு சடனா நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு, ஆனா நீ என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி இருந்தீன்னா நான் உன்னோட லைஃபை மரணத்தை விட மோசமானதாக்கிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சீனியர் அங்கிள் லின் என்னோட ஃபேமிலி கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துகிட்டார், இது எல்லாமே ஒரு நன்றி கடனுக்காக தான் சொல்றான். அதை கேட்ட அவரும் நம்ம ஹீரோவோட கழுத்தை விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்ணி வான்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு இன்னொரு பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் கையில ஒரு பில்லை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவங்கிட்ட லின் ஃபேமிலியோட லீடர் மிஸ்டர் 2 இம்பீரியல் சிட்டில இருக்க எல்லா வழியிலையும் எனக்கு ஒரு சின்ன மெம்பர்ஷிப் இருந்தா என்னோட ஐடென்டிட்டி வெளியே தெரியும்னு சொல்றாரு. அதை கேட்டு அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா, ஹே உனக்கு என்ன ஆணவமானு கேட்கறான். அப்ப 2 என்ன சொல்றான்னா, லின் ஃபேமிலியோட லீடரா இருந்தாலும் அது எனக்கு மேட்ரு இல்லை, ஆனா பேட்ரியாட் லின் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, நீ ப்ராமிஸ் பண்ண ஒரிஜினல் ஆர்டர் திரும்பி ஓங்கிட்டே வரும், ஆனா அதுல ஏதாவது தப்பு நடந்தான்னு கேட்கறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் 2 நீங்க ஒன் சைடா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அதை பார்த்து அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இது கியூ ஷூட்டான், இதை நான் ஃபேமிலி எல்டர்ஸ்ட்ட கொடுத்தேன்னா எனக்கு ரிவார்டு கிடைக்கும்னு சொல்றான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இதை உருவாக்குறதுக்கு 3 ஹெர்ப்ஸ் மட்டும் இல்ல, வாங் சென்னும் 2 ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் இதோட ஃபுல் ரெசிபியை தந்துடுறேன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவனும் சரிங்கிற மாதிரியே தலையாட்டுறான். அதை பார்த்து அவரும் சிரிக்கிறாரு. அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ லின் ஃபேமிலிக்கு தான் வந்திருக்கிறான். அப்ப அங்க 2 காட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே இவங்களை பார்த்த உடனே அதுல ஒருத்தன் அங்க இருந்து போயிடுறான். ஒருத்த மட்டும் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறான். நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்த சுத்தி பார்க்கறான். அந்த இடம் ஃபுல்லா வெறும் காட்ஸா இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஓடி போன அந்த காட்ஸ் நேரா லின் ஃபேமிலியோட லீடர்கிட்ட போய் அவரோட காதுல ஏதோ ஒண்ணு சொல்றான். அதை கேட்டு அவர் ஷாக் ஆகி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, ஹாஃப் இயர்ஸுக்கு முன்னாடியே அங்கிள் ஹே புதுசா ஒருத்தனை தேடுறதை கிவ் அப் பண்ணிட்டு ஷாங்ஷிக்கு போயிட்டாரு, ஆனா இன்னைக்கு எதுக்காக புதுசா ஒருத்தனை இங்க அழைச்சிட்டு வர்றாருன்னு யோசிச்சுட்டு நானே நேரா போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவரும் போறாரு. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி 2 பேர் வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த ஹே கோவமாயி என்ன ஸ்டாப் பண்றதுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்குன்னு கேட்கிறாரு. அதை கேட்டு அவனை 2 பேருமே பயந்து போய், நாங்க மாஸ்டர் ஹேவை ஸ்டாப் பண்றதுக்காக வரல, ஆனா நீங்க உள்ள யாரையாவது அழைச்சிட்டு போகணும்னா எங்களோட அறிவிப்புக்காக காத்து இருக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவர் கோவமாயி, பிரதர் லின்னை பாக்குறதுக்கு நான் யாரையும் அழைச்சிட்டு வரக்கூடாதா, உனக்கு என்ன தெரியும், லின்னாவுக்குன்னு ஏற்கனவே ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனை 2 பேரையுமே கண்டுக்காம அவர் அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்து அவங்க 2 பேருமே திரும்பவும் அவர் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவர் செம கோவமாயி அவரோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரிலீஸ் பண்றாரு. அதோட இந்த எபிசோடும் முடியுது.
ஓகே காய்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.